கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் விஷச்சாராயத்தால் உயிரிழந்தோரின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டு வருகின்றன. கனமழை காரணமாக இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் சிறிது நேரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கோமுகி நதிக்கரையில் தகனம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது நாம் திரையில் பார்க்கும் காட்சி உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. விஷச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் உடல்கள் தகனம் செய்வதற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். மோகன்ராஜ், அங்க இருக்கும் கள சூழல் என்ன? கருணாபுரம் பகுதியில் மயானத்திற்கு, அதாவது தகனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோமுகி ஆற்றங்கரை பகுதிக்கு சடலங்கள் ஒவ்வொன்றாக வரிசையாக எடுத்துச் செல்லக்கூடிய காட்சிகள். ஊரே திரண்டு அவர்களது உறவினர்கள் என பலரும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பாக பார்த்தோம் 4 பேரது சடலங்கள் எடுத்து செல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அடுத்தடுத்து உயிரிழந்தவர்களின் சடலங்கள் இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம இப்ப நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனிடையே ஏற்கனவே செய்தியாளர் ஸ்ரீதர் குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக பலத்த காற்றுடன் பெய்த கனமழையானது சுமார் 20 நிமிடங்கள் வரை நீடித்தது. இதனால இந்த பகுதி முழுவதும் முற்றிலுமாக அந்த காலை முதல் அந்த கண்ணீர் வெள்ளத்தால் நனைந்த இந்த பகுதி தற்பொழுது மழை நீரால் நனைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதையில் தான் தற்பொழுது சடலங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷசாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பின் இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வடுக்கள் என்றும் ஆறாது அப்படிங்கிறதா இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஒரு காட்சியை இந்த பகுதி மக்கள் இதற்கு முன்பாகவும் பார்த்திருக்க முடியாது, இனி பார்க்கவும் கூடாது என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது இறுதி ஊர்வலம் இங்கே சென்று கொண்டிருக்கிறது. இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரத்தில் தான் அந்த கோமுகி ஆற்றங்கரையில் தகனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மைதானம் இருக்கிறது. சடலங்கள் ஒவ்வொன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அங்கே எடுத்து செல்லப்படுகிறது. இந்த பகுதியே துயரமான ஒரு சூழல தான் காட்சி அளிச்சுட்டு இருக்கு. காலையிலிருந்தே அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து ஸ்ரீதர் குறிப்பிட்டது போல வாகனங்கள் தற்பொழுது ஒரு வாகனங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். ஆனால் தற்பொழுது 1-2 வாகனங்கள் இந்த இறுதி ஊர்வலத்துக்கு சடலங்களை எடுத்து செல்வதற்கான 1-2 வாகனங்கள் கூடுதலாகவும் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அவரவர் வசதிக்கு ஏற்றாற் போல இங்கே வாகனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவராக இந்த சடலங்களை எடுத்து செல்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்களது குடும்ப முறைப்படி இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு அங்கே செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள்லாம் முடித்த பிறகு வீட்டில் வெளியே காலையில் இருந்து இந்த சடலத்தை வைத்து கண்ணீரால் அந்த பகுதி முழுவதும் கண்ணீரால் நனைந்தக்கூடிய காட்சி பார்த்தோம். இப்போது அந்த இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய மற்றவர்களின் சடலங்களும் எடுத்து செல்லப்பட்டு ஏற்கனவே அங்கே தயார் நிலையில் இருக்கக்கூடிய கோமுகி ஆற்றங்கரை அந்த மைதானத்தில் தகனம் செய்வதற்கும் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மழை குறுக்கிட்ட காரணத்தால் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டு உடனடியாக இந்த தகனம் செய்வதற்கும் அந்த இறுதிச் சடங்குகள் செய்து சடலங்களை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் துரிதப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கலாம். ஆனந்தி.